அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் குருமணி. வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி தொடர்பான செய்திகள் உங்களுடன் பகிர்வதில் நாங்கள் பெருமகிழ்வடைகிறோம். இன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் டீச்சர் போஸ்டிங் போகிறதுக்கு தேவையான சிடெட் எக்ஸாம் 2024 எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, என்னென்ன முக்கியமான இம்பார்ட்டன்ட் தினங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டு 17/9/2024 அன்றைக்கி ஆரம்பிக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு மாதம் டைம். 16/9/2024 இரவு 11:59 விண்ணப்ப பதிவுகள் நிறைவடைகின்றன. அதே தேதியிலேயே நம்ம எக்ஸாம் ஃபீஸை கட்டிடணும். நல்லா நோட் பண்ணிங்க. என்றைக்கு விண்ணப்பம் முடியுதோ அந்த தேதியிலேயே எக்ஸாம் ஃபீஸையும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சமயம் நம்ம சில விஷயங்களை நான் அப்ளிகேஷன் தப்பாக போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் தராங்க. அந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்கான தேதியும் 21 மற்றும் 21லேருந்து 25/10/2024 ஒரு 4 தினங்களுக்கு நமக்கு கரெக்ஷனுக்கான வாய்ப்புகளை நமக்கு தராங்க. ஸோ என்ன கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, மோரோவர் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ எல்லா விஷயத்தையுமே நம்ம கரெக்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதாவது டேட் ஆஃப் பர்த்து, நம்மளுடைய நேமு, அப்பா அம்மா நேமு, படித்த காலேஜி, பேப்பர் 1 எழுத போகிறோமா, பேப்பர் 2 எழுத போகிறோமா, இந்த மாதிரி தகவல்கள், நம்ம எந்த காலேஜில் படித்தோம், எந்த யூனிவர்சிட்டியில் படித்தோம், எல்லா விஷயங்களும் நம்மளால் எடிட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அடுத்து அட்மிட் கார்டு எப்போ வரும், ஹால் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்னா 2 நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. எக்ஸாமுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி அட்மிட் கார்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட்டு December 1, 2024 சண்டே. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஒரு ரிசர்வ் டே கொடுத்துருக்காங்க. இதுக்கு முதல் நாள் November 30, 2024 ரிசர்வ் டேவாக சொல்லியிருக்காங்க. ரிசர்வ் டே மீன்ஸ் அதிகமாக அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா, ஒரு அளவுக்கு அதிகமாக அப்ளிகேஷன் வரும்பொழுது இன்னொரு நாள் முன்கூட்டியே அட்வான்ஸாக ஒரு நாளில் நமக்கு எக்ஸாம் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது நம்ம பின்னாடி தான் சொல்ல முடியும். ஸோ ரிசர்வ் டே November 30, கரெக்டான டேட் December 1, 2024. ஜனவரி 2025க்குள்ளே நமக்கு ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பேப்பர் 1, பேப்பர் 2 தெரியும். பேப்பர் 1ங்கிறது 1 to 5th எழுதுகிறவங்களுக்காக, நடத்த வேண்டியவங்களுக்காக. பேப்பர் 2ங்கிறது 6லிருந்து 8ஆம் வகுப்பு நடத்தக்கூடிய ஆசிரியர்களுக்காக. நான் 2மே எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆசிரியர் விரும்பினா பேப்பர் 1, பேப்பர் 2 2மே எழுதணும். ஸோ மார்னிங் செஷன் பேப்பர் 1, எக்ஸாம் டைம் 9:30 to 12, 9:30 to 12 செய்கிறாங்க. ஸோ அதிலிருந்து 2 மணி நேரத்துக்கு முன்பு, 9:30 மணிக்கு எக்ஸாம்னா 7:30க்கெலாம் நம்ம எக்ஸாம் சென்டரில் இருக்கணும். அதேபோல் ஈவினிங் செஷன் அப்படிங்கிறது 2:30 to 5. ஸோ அதுலேருந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது 12:30க்கெலாம் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நம்மளை விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தெரியும், டெஸ்ட்டு புல்லெட்டு தர்றது, OMR ஷீட்டை நம்ம ரெடி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் சின்ன சின்ன டைமிங் அலாட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு தேவை எக்ஸாம் ஸ்டார்ட்லேருந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்மளை எக்ஸாம் சென்டரில் அனுமதிக்கிறாங்க. அடுத்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண அடுத்த செகண்ட்லேருந்து நமக்கு அனுமதி கிடையாது. இப்போ மார்னிங் செக்ஷன்னா 9:30க்கு அப்புறம் எக்ஸாம் சென்டருக்குள்ள நுழையிறவங்களுக்கு அனுமதி இல்லை. ஆஃப்டர்நூன் செக்ஷன்னா 2:30க்கு அப்புறம் எக்ஸாம் சென்டருக்குள்ள நுழையிறவங்களுக்கு அனுமதி இல்லை. ஸோ இந்த வேறுபாடை புரிஞ்சிக்கணும். ஸோ எக்ஸாம் டேட்டு டென்டேட்டிவாக December 1, 2024 பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 2ங்கிறது மார்னிங், பேப்பர் 1ங்கிறது ஈவினிங். கமர்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸாமுக்கு முன்னாடி 2 hours முன்னாடியே நம்ம எக்ஸாம் சென்டருக்குள்ளே நுழையிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பயன்படுத்திக்கலாம். அப்ளிகேஷன் டேட்டை பற்றி சொல்லிட்டோம், எக்ஸாம் சென்டருக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு முன் ஏற்பாடுகளை நம்ம என்னென்ன வச்சுக்கணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தேவையானவங்களுக்கு இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.